நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோவில் ஒரு அதி அற்புதங்களை உள்ளடக்கிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூவம்னு எல்லாருக்கும் சொன்னால் தெரியும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சிலகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணாள மாமனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. ஆக்சுவலாக வில்லேந்திய சிவன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது ரொம்ப அரிது. இந்த கோவிலில் தான் சிவன் நமக்கு வில்லேந்தி காட்சி கொடுப்பார். அவ்வளவு சிறப்பு பெற்ற கோவில். திரிபுர சுந்தரி சமேத திரிபுரநாதர். இந்த கோவில் ஆக்சுவலாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேரம்பாக்கம், அங்கேருந்து ஒரு 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 6-5 கிலோமீட்டர், பேரம்பாக்கத்துலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோயில் தெற்கு நோக்கி காட்சியளிக்கின்ற ராஜகோபுரம். கோபுரத்துக்கு கோயிலுக்கு வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணி, அக்னி புஷ்கரணி. இந்த கோயிலுடைய விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கும் இந்த கோயிலுக்கு இது தீண்டா திருமேனி லிங்கம், அதாவது சுயம்பு லிங்கம். இந்த அர்ச்சகர் அபிஷேகம் அப்படின்றது பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய கைப்படாமல் கூவம் நதி கரையில் இருந்து ஜலத்தை எடுத்து தான் இன்றைக்கும் இங்கே ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் உண்டு. கூவம்னு சொன்னால் இந்த ஊரில் தான் ஆக்சுவலாக இந்த கூவம் நதி உற்பத்தி ஆகுது. அந்த ஜலம் ரொம்ப க்ளீனாக சிறப்பாக சுவையோடு இருக்கக்கூடிய ஒரு ஜலம். சென்னையில் பாய்கின்ற அதே நதி தான். ஆனால் சாக்கடையெல்லாம் இல்லாமல், கழிநீர்லாம் கலக்காமல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜலம். இந்த தண்ணீர் வற்றி போச்சு அப்படின்னா ஒரு சில காலகட்டத்தில் தீண்டா திருமேனிக்கு ஈஸ்வரனுக்கு இளநீரால் தான் அபிஷேகம் உண்டு. அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு ஈஸ்வரன் கோயில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்வரன் வில்லேந்திய ஈஸ்வரன். எப்படி நம்ம பெருமாள் ராமர் நமக்கு வில்லேந்தி காட்சி கொடுப்பாரோ, இந்த ஒரு தலத்தில் ஒண்டி தான் ஈஸ்வரன் வெள்ளு அம்போட காட்சி கொடுக்கின்ற ஈஸ்வரநாதர். பிரம்மன் அசுரர்களுக்கு வரம் கொடுத்து அவர்களை ஒரு சில காலகட்டத்தில் ஈஸ்வரன் அழிக்க வேண்டும் என்று நினைத்தால், இப்படி இருந்தால் மட்டுமே ஈஸ்வரனால் எங்களை பழித்தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து விடுவார். பிரம்மனும் இந்த சிவபக்தர்களுக்கு சிவன் மேல் இருக்கின்ற ஒரு பிரியத்தினாலும் அந்த அந்த அவர்களுடைய இடைவிடாத ஒரு தபஸ்னாலும் வரத்தை வாரி வழங்கி விடுவார். கேட்ட வரத்தை, அந்த வரத்துடைய கான்சிக்வன்சஸ் தெரியாமல் கொடுத்ததால் அந்த மூவருக்குமே ஒரு காலகட்டத்தில் ஈஸ்வரனுடைய அம்பும் வில்லும் தான் அவளுக்கு ஒரு முடிவை தேடி தருகிறது. அந்த ஒரு விஷயந்தான் இந்த கோயிலுடைய சிறப்பே. கொசஸ்தலை ஆறு, பாலாறு எல்லாமே சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இடம். காசிக்கு நிகரான ஒரு திவ்யக்ஷேத்திரம். அம்பாள் திரிபுர சுந்தரி, கிழக்கு நோக்கிய திருக்கோலம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் தெற்கு நோக்கி இருக்கும். உள்ளே நீங்கள் என்ட்ரான உடனேவே அம்பாளுடைய சன்னதி தான் முதல்ல இருக்கும். திரிபுர நாயகி கிழக்கு நோக்கி தனி கொடிமரம் உண்டு. ஈஸ்வரனுக்கும் சரி அம்பாளுக்கும் சரி இருவருக்குமே தனி கொடிமரம் உண்டு. இங்கே இருக்க விநாயகர் ஒரு தனி சிறப்பு பெற்ற விநாயகர். அச்சிருக்கு விநாயகர்னு பேர் இவருக்கு. இது ஏன் அப்படின்னா, இந்த ஈஸ்வரன் அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு பயணம் செல்லும் பொழுது
முதற்கடவுளான விநாயகரை நினைக்காமல் செல்வதால் சென்றபோது அவர் வந்து தன்னுடைய தேருடைய அச்சை வந்து எடுத்து விடுவார். அப்போ தான் விநாயகர் தோன்றி, ஈஸ்வரனே, நீர் வந்து என்னை நினைக்காமல் நீர் இந்த அசுரர்களை அழிக்க நீங்கள் கிளம்பி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர் வந்து தன் மகனாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு அவர் வந்து விநாயகரை நினைத்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வார். அதுக்கப்புறமா தான் வந்து அந்த மூவரையும் 3 அசுரர்களையும் வதம் பண்ணுவார் ஈஸ்வரன். அந்த சிறப்பிற்காகவே இங்கே வந்து ஈஸ்வரனுக்கு விநாயகருக்கு அச்சுதற்கு விநாயகர் என்று தென்மேற்கு மூலையில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோயிலில் தனி சிறப்பு அப்படின்னு சொன்னால் துர்கை, விஷ்ணு துர்கை தனி சிறப்பு. தாமரை மேல் வீற்றிருக்கின்ற விஷ்ணு துர்கை வடக்கு நோக்கி அழகாக காட்சி எடுப்பார். இந்த அம்பாள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, துர்கையை வழிபடுறது வெள்ளி செவ்வாய் இந்த 2 நாட்கள் மட்டுமின்றி, அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வருகின்ற ராகு காலத்தில், வெள்ளிக்கிழமை வருகின்ற ராகு காலத்திலும் அதே போல் செவ்வாய்க்கிழமைகள் வருகின்ற ராகு காலத்திலும் வழிபடுறது தனி சிறப்பு. அதிலையும் ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற போது ஒரு 4:30 6 மணி அளவில் இந்த அம்பாளை நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அவ்வளவு சிறப்பு பெற்ற அம்பாள். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் வந்து வாகனமின்றி, அதாவது நாய் வாகனமின்றி காட்சியளிக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற ஒரு பைரவர். அவ்வளவு சிறப்புகளையும் பெரிய பொக்கிஷங்களையும் உள்ளடக்கிய கோயில். வேற நீங்கள் எந்த கோயில் போனாலும் வெள்ளேந்திய ஈஸ்வரனை, சிவனை காண்பது அப்படின்றது அரிது. அது ஒரே கோயில், இந்த திருவிட்கோலம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற கூவம் ஈஸ்வரன், திரிபுர நாயகி அம்பாள், திருவண்ணநாதர் ஈஸ்வரன், அசுரர்களை அழிக்க வந்த எம்பெருமான் ஈஸ்வரன், திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்று இன்றைக்கும் சிறப்பற்று விளங்குகின்ற ஈஸ்வரன் கோயிலில் 147வது ஸ்தலம். பல உண்மைகளையும் அற்புதங்களையும் உள்ளடக்கிய சிவன் கோயில், பிரம்மாண்டமான கோயில். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளத்தில் வந்து பாம்புகளோ தேரைகளோ தவளைகளோ இருக்கிறதே கிடையாது. அவ்வளோ சிறப்பு பெற்ற கோயில். தீண்டா திருமேனி அப்படின்றதால இங்கே இருக்க அர்ச்சகர்கள் அவ்வளோ அவளை தொடுறது கூட அவ்வளோ பாவம் அப்படின்றதால அவன் எப்பயுமே தள்ளி நின்று சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்து இன்றைக்கும் வந்து சிறப்புற்று காரியங்களை இந்த ஈஸ்வரன் கோயிலுக்காக செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் நீங்கள் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு போய் நீங்கள் வழிபடுறீங்க அப்படிங்கும்போது மிகச்சிறந்த ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் காண முடியும். அளவு சிறப்பு பெற்ற கோயில். அம்பாளே வந்து உத்திர நட்சத்திரத்தில் தான் வீற்றிருந்தாள் அப்படின்றது திருநட்சத்திரமாக கூறப்படுகிறது. ஆகையால் அதுவும் வந்து ஆவணி மாதத்தில் வருகின்ற உத்திர நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். அன்றைக்கி போய் நீங்கள் இந்த ஈஸ்வரனை வழிபடுறீங்க அம்பாளோட சேர்த்து அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிராப்தம், மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கைகூடும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.